திருடன் நைட்ல போய் என்எஸ்கே வீட்டில் கலைவாணர் வீட்டில் திருட போயிட்டான். திருட போனவன் பணமோ நகையோ திருடல, சாப்பாடு எடுத்து நைட்டில் சாப்பிட்றான். அப்போ பாத்திரம் உருண்டப்போ அவங்க வந்துட்டாங்க. வந்து அவனை பிடிச்சிட்டு என்னடா அப்படின்னு, இல்லை ஏன் திருட வந்த? இல்லை பசிச்சு சாப்பிட வந்தேன். அப்படியா, வா அப்போ வேலை கொடுத்தா செய்வியா? செய்வேன். கார் சாவி கொடுத்தது நீ தான் டிரைவர். திருட வந்தவனை டிரைவர் ஆக்கிய வள்ளல் பெருமான், அதோட அவருடைய கஜானா எல்லாமே அந்த திருடங்கிட்ட தான் இருந்தது. அவர் ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்துட்டார். கலைவாணர் தெரியும் உங்களுக்கு, லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் அன்றைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதரும் கலைவாணரும் கொலை வழக்கில் தண்டனை அடைந்து விட்டார்கள். பிறகு லண்டன்ல கேஸ் நடந்தது, மீண்டும் விடுதலை பெற்று வந்தார்கள். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. அந்த சமயத்துல வீட்டுல ஒரு வெள்ளி பாத்திரம், கிளாஸ், வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எடுத்துட்டார். ஒரு படம் எடுத்தாங்க, தியாகராஜ பாகவதரும் படம் எடுத்தாரு, என்எஸ்கே ஒரு படம் எடுத்து, ரெண்டு பேரும் ஃபெயிலியர், எல்லாமே எழுந்துட்டாங்க. அந்த வள்ளல் பெருமான் எல்லாம் எழுந்து ஒண்ணு இல்லை, ஒரு வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்க அந்த தொழிலாளிகள்லாம் பெண்ணு பிள்ளை கல்யாணம்னா ஒரு தட்டில் வெத்தலை பாகிச்சு பத்திரிகை வைக்க போவாங்க. அப்போ என்எஸ்கே ஏதாவது கொடுத்தே அனுப்புவார், நம்பிக்கையோடு போவாங்க. இப்போ என்எஸ்கே வீட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் தொழிலாளி போயிட்டார் பத்திரிகையோட, காப்பி குடிச்சிட்டு இருக்காரு. என்னென்ன பிள்ளைக்கு கல்யாணம்? அப்படியா, சரி இதை வாங்கினாரு, இதை இப்படியே கொடுத்துட்டார். இடது கையில காப்பி குடிச்சா, வெள்ளி டம்ளர்ல இருக்கிறது அது ஒண்டிதான், அதை அப்படியே கொடுத்துட்டார். அவருக்கு ஆச்சரியம், போ எடுத்துட்டு போட்டார். இத மதுரை டிஏ மதுரம்மா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே என்னையா பண்ண, நீ என்ன பண்ண? இல்ல இல்ல வேற என்னமே இல்ல, கொடுக்க ஒண்ணு இல்ல, அதனால வெள்ளி டம்ளர். யோ அது இல்லையா, குடிச்சிட்டு இருந்த இடது கையில கொடுக்கிறிய வெள்ளி டம்ளரை வலது கையில கொடுத்துட கூடாது. அந்த தாயை பாருங்க, இடது கையில கொடுத்ததுக்கு அந்த அம்மா கோச்சிக்கிட்டு நீ வலது கையில கொடுத்துருக்கனாரு. இவரை பாருங்க, இல்லடி இந்த கையில இருந்து இந்த கையில மாறுறதுக்குள்ள மனசு மாறிடுண்டி, அதனால இப்படியே கொடுத்துட்டேன். யார் யாருக்கான சினிமாவில் இன்னைக்கு யார் இருக்கா? கோடான கோடி உயர்ந்து போச்சு சம்பளம். என்ன கொடுக்கிறான்? அவர் எம்ஜிஆருக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தார். என்எஸ்கே கிட்ட எம்ஜிஆர் மாசம் 100 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தார் நாடக கம்பெனில. என்எஸ்கே நாடக கம்பெனில எம்ஜிஆருக்கு 100 ரூபாய் சம்பளம் மாசம், வேலைக்காரர் எம்ஜிஆர்.